அவங்களுக்கு இல்ல சார் வருத்த போடுற உனக்கு இல்ல உனக்கு செய்யல ஏன் காரணம் நீ நல்லவனை தேர்ந்தெடுத்த நீ தேர்ந்தெடுத்த அந்த கேள்வி எனக்கு கேட்டிருக்கியா நான் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி வசதி எவ்வளவு இருந்துச்சு மனசாட்சியோட சொல்லணும் சீடி கொடுக்கணும்னு கேட்டேன் இன்னும் கூட கொடுக்கலனாக்கா அப்போ எவ்வளோ பைகாலி முனிசிபாலிட்டியா இருக்கும் அந்த சீடியில் பார்த்தாக்கா தெரிஞ்சு போயிடும் 15 லட்சம் கொடுத்துட்டோம் வெங்கல செலவழிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லையாங்க காட்ட சொல்ல இன்னும் கூட காட்டலையே அதான் ராஜேந்திர இங்கெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை சார் இதெல்லாம் வந்து அசம்பிளி பார்லிமெண்ட்ல பேசும் நம்ம ரைட் ஆடுறோம் எம்எல்ஏ நல்லா பண்ணுக்கிறாங்கன்றீங்க மறுபடியும் ஸ்காலர்ஷிப் போடலன்றீங்க நேரம் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நான் என்ன பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் போனவனும் ஐசிக்குது எம்ஐசிக்குது ஆப்ரேஷன் தியேட்டர் ஆர்டர் தனியாகுது டாக்டர்ஸ்க்கு ரெகுலர் ஆகுறாங்க ஒன்று என்ன வேணும் உங்களுக்கு கேஜிக்கு எல்லாரும் போனவங்க எல்லாம் ஒன்றா சேரலான்னு சொன்னாக்கா தாராளமாக சேரலாக்கா முனிசிபாலிட்டி போனால் ஒற்றுமையாக சேர்ந்து பிடிக்கலாம் சார்னாக்கா ஒற்றுமையாக சேரலாங்க ஒற்றுமையாக சேர்ந்தவங்கிட்ட ஒற்றுமையாக சேர்றேன் ஒற்றுமையாக நீங்கள் சேரலைனாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாது இந்திய குடியரசு கட்சி நிற்கிறது கேரண்டி அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் நிற்கிறோம் இந்திய குடியரசு கட்சி எல்லா இடத்துலையும் வருஷம் நிற்கிறோம் மக்கள் என்ன டிசைட் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் வழியோ காசு பணம் அதெல்லாம் இல்லை காசு இல்லாட்டி கூட எங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு 100 ஓட்டு தான் வரும் அந்த 100 ஓட்டில் தோற்றுருவோம் அப்புறம் எங்களுக்கு எதிரிகளும் தோற்றுரும் அந்த அளவுக்கு எல்லா ஏரியாலையும் அம்பேத்கர் இது இருக்குது சும்மா வந்ததா இந்திய குடியரசு கட்சிக்கு அம்பேத்கரிடம் தளபதி ராஜேந்திரனுக்கு சிங்கனுக்கு
என்ன ஸ்டார்ட் பண்றதுங்க? நீங்க எதனா கேட்டா தானே நான் சொல்றதுக்கு. எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14th. எல்லாரும் கொடி போடுறதுக்கு வருவாங்க, அம்பேத்கர்னு காட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் தலித்துன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க எதாவது அதுல எதனா கேட்கறதுனா சொல்லுங்க. அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு ஹிஸ்டரி படிக்கணும். படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாதே. பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி என்ன சொல்லுவாங்க? எத்தனை வருஷம் இவ்வளவு சொல்லிருப்பாங்க. 130 வருஷம் பிறந்தார், அவங்க அப்பா இவரு அப்படின்ட்டு. பாபா சாஹேப் அம்பேத்கர் பல புக்குங்களை படிச்சுட்டு கான்ஸ்டியூஷன் எழுதுனவர். அவர் 4வது பாஸ் பண்ண 4வது கிளாஸ் போன உடனே அவர் விழா எடுத்தாங்க பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு. எப்படின்னா சொல்லியிருப்பீங்களா? ஸோ அந்த 4ஆம் கிளாஸ்க்கு அவர் கிளாஸ் எடுக்கும் போது பாராட்டு விழா வச்சாங்களாம். அவங்க அப்பா ஒத்துக்கல, இந்த மாதிரி புகழுக்கெல்லாம் பண்ணா படிக்க தெரியாது அப்படியெல்லாம் பண்ணாதுன்னு. பட் அவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொன்னாங்களாம். அவங்க தாத்தா சொன்னாராம், இல்லை இல்லை அவனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. வானான்னு அவங்க அப்பா கொடுத்த புக்கெல்லாம் என்ன தெரியுமா பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட? ராமாயணம், மகாபாரதம், இதை படிடான்னாராம். அவர் படிச்சாரா 4ஆம் கிளாஸ்ல. அவருக்கு ஒன்றும் புத்தி கட்டலையாம். என்னத்துக்கு அப்பா இந்த மாதம் கொடுத்தாரு? அவங்க அப்பாவே கேள்வி கேட்டாராம், நீ எனக்கு ஏன் ராமாயணம் மகாபாரதம் கொடுக்குற, ஏன் தம்மம் புக்கு கொடுக்கல? எங்கள் தாத்தா தானே கொடுத்தாரு, அது படிக்கும் போது தானே எனக்கு இவ்வளோ இருக்குதுன்னு. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு என்ன பதில் சொன்னாராம்? முட்டாள், நான் ஏன் அதை கொடுத்தவங்கிட்டேன்னா, ராமாயணம் எழுதின ஒரு வால்மீகி ஒரு தாழ்த்தப்பட்டவன், மகாபாரதம் எழுதின ஒரு தாழ்த்தப்பட்டவன். நீ அதை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நாம பிறவியில ஜாதியில பறையன், அதனால அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இவங்கள மாதிரி புகழ் பெற்றவனும் வரணும். நீனாரு 32 டிகிரி வாங்கணும் வேர்ல்டுல பாபா சாஹேப் அம்பேத்கர் தவிர யாரும் இல்லை. வேர்ல்டுலே கிடையாதுங்க 3 டிகிரி வாங்கினவரு. எல்லா எக்கனாமிக்ஸ்ல இருந்து எல்லா லா சட்டத்திலையும் படிச்சவரு. படிச்சுட்டு தான் கான்ஸ்டியூஷன் எழுதினவரு. இதை படிக்காத எவ்வளவு பேர் ஜெய்பீம் சொல்லிட்டு வந்துடுறாங்க, இதை பார்க்காத எவ்வளவு பேர் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுல அவர் கோட் பண்ணிக்கிறாரு, நான் ஏன் மகாபாரதம் ராமாயணத்தை ஏத்துக்கலன்னு சொன்னா, ஸ்ரீரதிப்பட்ட பாடம் உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரியும், அனுமான் பாடுபட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 14,000 பொண்டாட்டி கூட கிருஷ்ணர் விளையாடுறது தெரியும். இதுலலாம் எனக்கு நாட்டம் இல்லை. தம்மம், புத்த தம்மத்தை எடுத்து படிக்கும் போது தான் உனக்குள்ள உன்னை நீ தேடிப்பார், ஆணும் ஆகமா வரக்கூடாது. அப்போ அவரை கேட்டாங்களாம் புத்தரை, நீ இறந்து போயிட்டா யாருக்கிட்ட ஒப்படைக்க போறீங்கன்னாரு. நான் சொன்ன தர்மம் எதுக்குது அதை பரப்புங்க, தர்மமே உங்களுக்கு தலைவர்னாராம். அதனால அண்ணல் அம்பேத்கரை இவ்வளோ சொல்லிக்கிறோம், ஓட்டு போடாத போன மக்கள் தான். எவ்வளோ சொன்னாலும் அதே தான், தங்க வயலில் கூட முன்னேறல, தங்க வயலில் முன்னேறல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதாவது கேட்குறது தான் சொல்லுங்க. இதுதான் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணுன்றது. ரொம்ப பேர் படிக்கிறது இல்லை. இங்கே இப்போ இந்திய குடியரசு கட்சிக்காரன் தான் சார் ஏரியா வச்சு போய்ப்பாரு, எல்லா அம்பேத்கர் சிலை கிட்ட சோறு போட்டுனுக்குறான், எல்லா அம்பேத்கர் மாலை கிட்டையும் பூஜை பண்ணுக்கிறாங்க. அது என்டி சிவராஜ்லேருந்து, என்டி பிளாக்லேருந்து, சாம்பியன்லேருந்து, எங்க எல்ஐசினி இதா ஹை கிரவுண்டு கிட்ட இருக்கிறாரா? சரி, அவர் சோறு போட்டுனுக்கிறாரு. என்ன கூட கூப்பிட்டாங்க சோறு போடுறதுக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போக வேண்டியதாக இருக்கும். இவன் வெறும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்று செய்கிற வேலை தான். எங்க முன்சாமி டேவிட் இவங்கெல்லாம் அங்கே அந்த ஸ்டாச்சுக்கு மாலை போட்டாங்க. ஆனால் இங்கே வர்ற மாலை போடுறவங்க யாருனாக்கா அரசியல் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கோசரம் எங்ககிட்ட கூட்டம் இருக்குது, போலீஸ்காரே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுதும் அம்பேத்கருக்கு நான் இல்லைனாலும் சரி என் கட்சியினுடைய பிள்ளைங்க செய்வானுங்க அந்த வேலை. இப்போ சிஎம் ஆகணும் இல்லாத நான் செய்யலையா, அதுபோல் நான் இல்லா கட்டி கூட மற்றவங்க செய்வாங்க அந்த வேலையை. அதுதான் அம்பேத்கரிசம். நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏதோ எல்லாரும் ஒன்று சேரணும், கேஜிஎஃப்ல இருக்கிறனால நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் கூப்பிட்டீங்களா? என்ன நோக்கத்தோட அதை பண்ணுறீங்க? என்ன சார் எல்லாரும் எல்லாம் ஒன்றா சேரலான்னு சொன்னாங்க. தாராளமாக சேரலாங்க. முனிசிபாலிட்டி நம்மளாம் ஒற்றுமையாக சேர்ந்து பிடிக்கலாம் சார்னாங்க. ஒற்றுமையாக சேரலாங்க. ஒற்றுமையாக சேர்ந்தவங்ககிட்ட ஒற்றுமையாக சேர்றேன். ஒற்றுமையாக நீங்கள் சேரலைனாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திய குடியரசு கட்சி நிற்கிறது கேரண்டி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் நிற்கிறோம், இந்திய குடியரசு கட்சி எல்லா இடத்துலையும் வருஷம் நிற்கிறோம். மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஒழியோ, காசு பணம் அதெல்லாம் இல்லை. காசு இல்லாத கட்டி கூட எங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு 100 ஓட்டுனா வரும். வேறு ஏதாவது கேட்குறீங்களா? டெவலப்மெண்ட்ஸ் வந்து வச்சு தான் நம்ம வந்து மினிக்கு போகிறோம். எம்எல்ஏ வந்து நல்லா டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோவர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க. கரெக்ட் தான். ஃபெயிலியர் ஆஃப் த எம்எல்ஏ என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. கேஜிஎஃப் முன்னேற்றம் லாஸ்ட் ஆகுது. சைனட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுக்கிறாங்க. என்ன முன்னேற்றம் நிறைய இருக்குது இல்லையா? வீடு வீடு குழா போட்டுக்கிறாங்க, தண்ணி கொடுத்துக்கிறாங்க,
ட்ரிங்கிங் வாட்டர் அங்கங்கே பெருசாக மிஷின் கட்டி போட்டுக்கிறாங்க, நல்ல ரோடுக்கு போட்டுக்கிறாங்க, நல்ல லைட்டுக்கு போட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்னு போனீங்கன்னா ஐசியூ எல்லாமே வச்சுக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? மேடம் நல்லா செய்யலன்னு யார் சொன்னா? மாத்திரை இல்ல கேளுங்க. இப்போ மேடம் எல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நீங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க யாரும் இல்லை, ப்ரெஸ்காரங்களாம். ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்துக்கிறீங்க, இந்தியாவில தானே இருக்கிறீங்க, கேஜபிள் தானே இருக்கிற. நீ சொல்ல என்ன டெவலப்மெண்ட்னா நீ சொல்ல மாட்டேன். கேட்டா நாங்க ப்ரெஸ் இருந்தீங்க, ப்ரெஸ்ஸுக்கு ரெண்டு கொம்பு வளர்த்துட்டு இருக்கிறோம். என்ன இல்லை, நீயும் மனிதன் நானும் மனிதன், நீயும் கேஜிஎப் நானும் கேஜிஎப். அதனால மேடம் பத்தி குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? வீடு வீடுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு தண்ணி குழா ஃபிட் பண்ணிக்கிறாங்க, எங்கே போனாலே லைட் இருக்குது. இட்டில் என்னங்க யாரும் டெய்லி டிராவல்ஸ் போகிறது இல்லை பாவம். டெய்லி டிராவல்ஸ் இல்லைக்கா, இன்னும் ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறாங்க, நிறைய பொட்டிங்க போட்டுக்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் பேசி வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன டெவலப்மெண்ட் பண்ணோம்? 15,000 பேருக்கு பென்ஷன்ஸ் வந்து கேன்சலேஷன் ஆகிது, 15,000 பேருக்கு வந்து ரேஷன் கார்டு கேன்சலேஷன் ஆகிது. ஒரு கேஜிஎஃப் கேன்சல் ஆகிக்குதா? ஆமாம், கேன்சல் ஏன் ஆச்சு? நம்ம எம்எல்ஏ நல்லா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதனால திருட்டு காவடுங்களெல்லாம் பிடிச்சிட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். 25,000 பேருக்கு பென்ஷன் நின்றுக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வசதியாகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் மேடம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவங்க பிஹெச்டி படிச்சுக்கிறாங்கல்ல, டாக்டரேட். அதனால அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அதனால நல்ல டெவலப்மெண்ட், இதில் வந்து மாற்றமே இல்லையே. யார் சொன்னா டெவலப்மெண்ட் இல்லை? நீங்கள் சொல்லுங்க ப்ரெஸ்காரங்க, என்ன டெவலப்மெண்ட் இல்லாதுக்குதா? சொல்லுங்க, கேட்கறது கேளுங்க. ஈட்டிக்கு லாஸ்ட் டைம் நீங்க தர்ணா பண்ற நீங்க இப்போ இதுக்கு முன்னே இருக்கிற கமிஷனர், ஆமா, இதுக்கப்புறம் வேற ஒரு கமிஷனர் வந்திருக்கிறாரு. இதான் உங்க நெக்ஸ்ட் நடவடிக்கை? இப்போ நான் தர்ணா பண்றேன்னு அவர் ஊரை விட்டு சேர்ந்து போயிட்டாரு இல்லையா? இந்த கமிஷனருக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. கமிஷனர் என்னை பத்தி தெரியுமோ தெரியாதோ அது தெரியல. நேரம் வரும்போது கமிஷனர் தெரிஞ்சுக்குவாரு, நேரம் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நான் என்ன பண்றேன்னு. சார் ஸ்காலர்ஷிப் 3 வருஷமா கொடுக்கலன்னு நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஆமா, எம்எல்ஏ நல்லா பண்ணுக்கிறாங்கன்றீங்க, மறுபடியும் ஸ்காலர்ஷிப் வரலன்றீங்க. சொல்லுங்க, கேளு. கிராக் ஆயிட்டு இருக்குது. 15 lakhs வந்து சாங்ஷன் ஆயிட்டு இருக்குது. என்னத்துக்கு? அம்பேத்கர் சிலை மாத்துறதுக்கு. அது இன்னும் மாத்தாத இருக்காங்க. எங்க சாங்ஷன் ஆயிருக்கு? 15 லட்சம் ஃபண்ட் ரிலீஸ் ஆயிட்டு. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? பட்ஜெட் நான் தான் கடைசி பட்ஜெட்ல தானே. சிடி கேட்டா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான் பையன். போட்டோ காமிச்சாக்கா கோர்ட்டில் டைவர்ஸ் போயிடுவான், பொண்டாட்டி விட்டு இன்னொருத்தக்காரன். இப்போ விஜய்க்கு ஆகலையா நடிகருக்கு? அந்த மாதிரி போட்டோ காமிச்சு பாரு, கல்யாணத்தில் சுற்றி நிற்கிறாங்க, நாங்கள் ஒய்ஃப் ஃபைல் பண்ணலையா விஜய் ஆக்டருக்கு? அந்த மாதிரி கேஜிஎஃப் இஸ் நாட் டெவலப்ட். எங்கே பேசணும்? பிளாட்ஃபார்ம்லையா, ஃபுட்பாத்லையா? பப்ளிக்கு நல்ல மரம் வச்சு விடலான்னு நான் பார்த்தேன். நல்ல மரம் வந்ததெல்லாம் வெட்டிட்டான், பழம் விடுற மரத்தெல்லாம் வெட்டிட்டான். 20 வருஷமா மரமே இல்லை. வெயில் தாச்சாக்கு சார் உட்கார இடம் இல்லைன்றான். அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்கார டெவலப்மெண்ட் இல்லை, என் ட்ரெயின் வசதி இல்லைன்னெல்லாம் சொல்கிறாங்க பிள்ளைங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க ட்ரெயினை பிடிக்கணும், சில பேர் 5:30 மணிக்கு பிடிக்கிறாங்க. ஒரு 10 நாள்லாம் நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன், இந்த கால் என்னமோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 7:30 மணிக்கு இங்கே விட்டா தான் 9 மணி எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. இந்த காரில் போகிறதுக்கு எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குன்னா, அந்த டெய்லி ட்ராவல் பண்ணுற புள்ளிகள் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சிந்தனையெல்லாம் வச்சு அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் வச்சு எழுதின புத்தகம் தான் லைஃப் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர். சும்மா ஒரு அரசியலுக்காக எழுதல, அவர் பாடுபட்டு பட்ட அனுபவம், விசாவுக்காக அவர் பட்ட அனுபவம், ஒவ்வொன்றும் அவர் அனுபவத்தை வச்சு தான் எழுதினாரு. என் மக்கள் இப்படி இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஒரு சின்ன பையன், டைம் இருக்குது அவங்களுக்கு, விளையாண்டு இருந்தானுங்களா சின்ன பிள்ளைங்கெல்லாம். அதில் ஒரு சின்ன பையன் ஓடி போயிட்டு ஒரு அம்மா காலை தொட்டு கும்பிட்டானா. யார் அந்த அம்மானாக்கா, அந்த ஊரில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கக்குசெல்லாம் வாரி தலை மேலே கூட வச்சுன்னு போவாங்களாம், மேலே சாம்பல் தொளிச்சிக்கின்னு. அப்படி போகும்போது இவன் ஓடி போய் அந்த அம்மா காலை கும்பிட்டு வந்தானா, தாய் மாதிரி அவங்க ஒன்றாங்களாம். இந்த பசங்கள்லாம் கேலி பண்ணானுங்களாம், என்னடா அவனுக்கு புத்திக்குதா, கக்குஸ் வர பொம்பளை வந்து அது காலில் போயிட்டு விழுந்துட்டு வரேன்னு. அவன் அந்த சின்ன பையன் சொன்னானா, நம்ம வீட்டில் ககஸ் குந்துட்டாக்கா அம்மா நம்மளை இப்படி தொடச்சி சுத்தம் பண்ணுறா, அவள் தாய் தானான்னு கேட்டானா. ஆமாண்ணா, ஊரில் இருக்கிற ககஸ் எல்லாம் தூக்கின்னு போகிறா, அப்போ அவள் தாய் இல்லை அப்படின்னு கேட்டவர் யாரு? விவேகானந்தர் கேட்டவர் யாரு? அப்போ தாயின்ற மதிப்பு இதை தான் அந்த தலைமையில கூடையில தூக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சு கான்ஸ்டிடியூஷன்ல சமுதாயத்துக்கு என் மக்கள் இப்படி இருக்கணும்னு எழுதணுன்றது தான் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு, அதுதான் இவ்வளோ கொண்டாட்டம். சார், மெயின் ஏரியால 18 வார்டுல கூட இன்னும் தண்ணி பிரச்சனை இருக்கு. 10 ரூபாய்க்கு 3 கூட நின்று விட்டு இருக்காங்க. மேத்தமாலுக்காக ஃபண்டு ஒதுக்கி பைப் லைன் ஆயிருக்குங்க. அந்த பைப் லைன் இன்னும் 10 வருஷமா பைப் லைன் ஆகாது இருக்குங்க.
ஃபண்ட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும், அமௌண்ட் ரிலீஸ் ஆகி ஏன் மேத்தமால் குடிநீர் தங்கவயல் மக்கள் மைனி பகுதியில் கிடைக்குது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து நான் பாரு சார் அந்த அம்மா பட்டு போடுவெல்லாம் கட்டி போடுறாங்கன்னா அவங்க புள்ளிகளெல்லாம் படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு வசதிக்கு இல்லை, ஊர் திருநாளாம் கொள்ளடிச்சாங்களா. எங்க அம்மாவுக்கு இல்லைன்னு வருத்தப்படு, அந்த அம்மாவுக்கு இல்லைன்னு ஏன் வருத்தப்படுற? நீ அதானே செய்த. அவங்களுக்கு இல்லை சார் வருத்தப்படுற, உனக்கு இல்லை, உனக்கு செய்யல. ஏன் காரணம்? நீ நல்லவனை தேர்ந்தெடுக்கல. நீ தேர்ந்தெடுத்தா அந்த கேள்வி எனக்கு கேட்டுருப்பியா? நான் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி வசதி எவ்வளோ இருந்துச்சு? மனசாட்சியோட சொல்லணும். ஈத்து கட்டுற ஊடுகள்னு சொல்லிட்டாங்க, நான் சொல்லி ஈத்து கட்டினீங்க. அந்த வேகன்ல கொண்டாந்த தண்ணி நான் என் மக்களுக்காக, எனக்காக நான் சொத்து சேர்த்துக்கலையே, எனக்காக நான் கமிஷன் வாங்கல. நீ 20% கூட இல்லை, நான் ஒன்று மாத்திடுவேன், 30% கூட ஒன்று மாத்திடுவேன் நான் சொல்லல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தப்புனாருனாக்கா தூக்கி போட்டுருவேன். எந்த அரசியல்வாதினா இது வரைக்கும் எஸ்பி சரியில்லை, டிஎஸ்பி சரியில்லைன்னு பேசியிருப்பாங்களா? போலீஸ்கார் சரியில்லைன்னு பேசியிருப்பாங்களா? ஏன் பயம்? இப்போ நம்ம எஸ்பி சார் கொடுத்தாரு, இன்னைக்கு நியூஸ் ஒன்று படித்தேன். மாறிய பிள்ளைங்க பேசிக்கிறாரு, பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணும். படிச்சிங்களா அந்த நியூஸு? கரெக்ட் தான். பெற்றோர்கள் கஞ்சா அடிக்கூடாது, அப்படி அடிக்கூடாது, அவனை கவனித்து வளர்க்கணுன்றாங்க. 16 வயசு 14 வயசு பைக் எடுத்துன்னு வரான். வேதனா போலீஸ்கார் பிடிச்சி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவங்க பெற்றோர்கள் ஃபைன் போட்டுக்கிறீங்களா? இதையும் கவனிக்கணும், வெறும் கஞ்சாவே கவனிக்கக்கூடாது. ஸ்கூல்கிட்ட ஒரு போலீஸ்காரர்களை போட்டுருப்பாங்களா? நான் லெட்டர் கூட கொடுத்துக்கிறேன், டிஎஸ்பியும் சொல்லிக்கிறேன். திரேசா ஸ்கூல்கிட்ட காலையில் பாருங்க, படிக்க தெரியாத ஷோ பண்ணுற பிள்ளைகளாம் அந்த பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சரு 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 சருன்னு போகிறான். போலீஸ்கார் பிஸி ஆகுறாங்களா? ஒரு ½ இருக்க முடியாது ஸ்கூலுங்கிட்ட. திரேசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பொட்ட பசங்க இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது தான் போலீஸோட வேலை. இது எம்எல்ஏ சொல்ல வேண்டிய வேலை. இன்னைக்கு எம்எல்ஏ சொல்லுவாங்களா? அதெல்லாம் எம்எல்ஏக்கு திரேசா ஸ்கூல் எங்க இருக்குதுன்னே தெரியாது. எப்படி தெரியும் இல்லையா? வேற ஏதாவது கேக்குறீங்களா? சார் இப்போ 10th ரிசல்ட், செகண்ட் பிசி ரிசல்ட் வந்து டாப்பர்ஸ் மேட்ச். ஆமா, ஒரு 2 நாளுக்கு முன்னாள் நகரசபை ஊர் வெள்ளல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து தான் ஹானர் பண்ணிருக்காங்க, வேற கம்யூனிட்டிக்கு ஹானர் பண்ணலான்ட்டு. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு அவங்க ஒரு 200 பேருக்கு ஹானர் பண்ணிருக்காங்க. யாரு? எம்எல்ஏ. அது கூட இருக்கிற அதிகாரிங்க தான் அதை மிஸ்கைட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு குரூப் கொண்டு ஹானர் பண்ணுவான்ட்டு. நீங்க கேஜிஎஃப் எஸ்சி எஸ்டிக்கு வேற கம்யூனிட்டிக்கு எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்க. அவரும் இப்போ பிஜேபியில் லீடர் இருக்கிறாரு இல்லையா? அதனால அவர்கிட்ட கேளுங்க, அந்த கேள்வியை பதில் சொல்வேன். இப்போ கேஜிஎஃப் நம்பர் 1 கோலார் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன்ல திரேசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பியூ 90%. மந்திரிங்க கூட இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல இல்லை. அப்போ பெருமை கேஜிஎஃப் தானே. அது என் பிள்ளைங்க படிக்கிறதுனால, அந்த டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால, அந்த லெக்சரர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால 90% சார் ரிசல்ட்டு. அப்போ கேஜிஎஃப் படிக்கிறாங்க தானே, படிச்ச பிள்ளைங்க எங்கே வேலை இருக்குது? அவன் டெய்லி ட்ராவல் போனால் அவனுக்கு ட்ரெயினில் இப்போ கம்பார்ட்மெண்ட்டே இடம் கிடைக்கிறது இல்லை. அந்த புள்ள வீட்டில் உட்கார வேண்டிய நிலைமையில் இருக்குது. வேற எதுனா கேட்குறீங்களா?